ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஓட்டிங் ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஐடியா பற்றி நான் ஃபுல் வீடியோ டீட்டெயில்டு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய பிஸ்னஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுன்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 5 விஷயம் தேவைப்படுதுங்க. அந்த 5 விஷயம் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளால் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமாங்கிற டவுட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டவுட்டுங்கிறது வரவே கூடாதுங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக நம்மளால் இதை ரன் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே உங்களுக்கு வரணும். கான்ஃபிடெண்ட்டாக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக நம்மளை சக்ஸஸ் நோக்கி தான் கொண்டு போகும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறது நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் வைக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருள்லையும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வைக்கணும். அது மூலமாக நம்ம கஸ்டமருக்கு நம்ம ட்ரஸ்ட் கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளோ இந்த பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 500 இல்லைனா 1000க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை மேக் பண்ணி அதை காமிச்சா போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வரல, நமக்கு அவுட்கம் வரல, இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராதிங்க. ஒரு ப்ரைடல் செட்டுக்கு 500க்கு மேலே நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைடல் செட் செய்ய போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் செட் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு 200லேருந்து 500 போதுமானது. அந்த அமௌண்ட்டு போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு செட்டு பேசிக் செட் ரெடி பண்ணுறதுக்கு அது போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம செஞ்ச பொருளை எப்படி மற்றவங்களுக்கு காமிக்கிறது. இப்போ சோஷியல் மீடியாங்கிற ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அது மூலமாக தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் காமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம். நானும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்ததுனால என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தாங்க நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் யூடியூப்பில் போடலாம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் குரூப் மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணி அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்டை நம்ம அட்வர்டைஸ் பண்ணணும். செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இது தாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சமே படாதீங்க. யாரும் எதுவும் நினைப்பாங்களோன்னு நினைக்காதீங்க. உங்களோட ப்ராடக்டை நீங்கள் செல்ஃபாக அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை பார்ப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பார்த்து நமக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4th பாயிண்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நம்ம வெயிட் பண்ணணுங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்க. நமக்கு ஆர்டர்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆர்டராக நம்ம பிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு 2 செட்டு 3 செட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம வீடியோ போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு உடனே ஆர்டர் வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம நிறைய நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி காமிச்சு அது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே அவங்களுக்கு, அதாவது கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வர வச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். அது வரைக்கும் வராது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1 இயர் கழித்து தான் எனக்கு வந்துச்சு இன்ஸ்டாகிராமில். அது வரைக்கும் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. 5th பாயிண்ட் என்னென்னா, பெஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் நீட் பெர்ஃபெக்ஷனில் நம்ம நம்மளோட ப்ராடக்டை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீட் பேக்கேஜிங். நம்ம செய்கிற ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு ரப்பர் பேண்ட் கேட்டாலும் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியோடு செஞ்சு நீட் பேக்கேஜ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக சேம் கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு ஆர்டர் கன்ஃபார்மாக 100% நமக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தாங்க நான் என் பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.